ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்க ஆர்ஜே சில்லு. வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் புதுசா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, Redmi 9 Prime அப்படின்ற மொபைலுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறீங்க. சோ வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மக்களே நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் Redmi உடைய 9 Prime. அவுட்டர் அப்பியரன்ஸ் லுக்கை கொடுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு அவங்க Redmi அவங்களோட தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இது மேட் இன் இந்தியா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உள்ள மொபைல் எப்படி இருக்குது அப்படின்ற டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா அண்ட் 5020 mAh பேட்டரி அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் திருப்பணும் அப்படின்னா Redmi 9 Prime அப்படின்னு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 13 மெகா AI குவாட் கேமரா, அதாவது 4 கேமரா 13 மெகா கொண்டது. அண்ட் மட்டும் இல்லாமல் 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே ஃபுல் டாட் நாட்ச் டிஸ்பிளே அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2.5D கோனிங் ஒரு கிளாஸ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 8 மெகா செல்ஃபி கேமரா இருக்குது, ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது, அண்ட் யூவி லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன். அண்ட் ரெண்டுமே வோல்டி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ போதும், நம்ம இது வரைக்கும் பார்த்து. அண்ட் நம்மளுடைய மொபைல் கலருமே இங்கே மென்ஷன் ஆகிட்டு இருக்கு, மின்ட் க்ரீன் அண்ட் 4GB 64GB அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஒரு ஏமாற்றம் தான், மொபைலை இங்கே காணும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக பாக்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே. அண்ட் அதுக்கு கீழேயும் ஒரு சின்ன கார்டு இருக்குது. ஸோ இது என்ன கார்டு அப்படின்றதையும் அப்புறமா பார்த்துருவோம். இப்போ இன்னொரு குட்டி பாக்ஸும் இருக்குது. ஓகே, ஒரு ரேப்பர் கார்டு. ஸோ இதை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா டடா டடா டடா, இதோ நம்மளுடைய மொபைலை கையில் எடுத்தாச்சு. மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5020 mAh பேட்டரிக்கானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள், ஒயிட் கேபிள் வித் ஒயிட் எசன்ஸான டைப் சி கேபிள் தான் இது, சார்ஜிங் கேபிள். அண்ட் அதுக்கு அடுத்து தான், ஸோ இது வந்து ஒரு யூசர் கைட் தான். அண்ட் அதுக்கடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு எஜெக்டர் பின் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட் கேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகே, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாஃப்ட் கேஸ் தான் இது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு கிரிப்பி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இது ஓரளவுக்கு மொபைலோட ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய மொபைலை கையில் எடுத்தாச்சு மக்களே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.53 inch IPS LCD டிஸ்பிளே தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா கேமரா இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக ரைட் சைடில் திருப்பணும் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பட்டன் இருக்குது. அப்படியே பின்னாடி திருப்பணும் அப்படின்னா கேமராஸ், இந்த கேமரா குவாட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3+1 அண்ட் வித் ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா என்ன மாதிரியான செட்டப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 13 மெகா கேமரா அண்ட் 8 மெகா அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 5 மெகா மைக்ரோ கேமரா அண்ட் 2 மெகா மேக்ரோ கேமரா, ஃப்ளாஷ் லைட் அண்ட் சென்சார். அதாவது இங்கே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு கேமரா செட்டப்லேயே கொடுத்து அண்ட் அதுக்கடுத்து இந்த கேமரா இங்கே வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து இந்த பேக் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பி ஏரியாவை தான் கொடுத்துருக்கு. அந்த லைன்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுலையே. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மேட் இன் இந்தியா மேனுஃபேக்சரிங் எங்கே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. அண்ட் இதோடைய சார் வேல்யூ. அதுக்கு அடுத்து ரெட்மியோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாட்டம் லேயருக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 3.5mm ஜாக், அதாவது ஹெட்செட்கான இன்புட் இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி கனெக்ஷன் இன்செட் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர் செட்டப்பும் ஒரு வித்தியாசமான டைப்பில் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோஃபோன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செகண்டரி மைக்கோ இருக்குது. அண்ட் ஒரு ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் சிம் இன்செஷன் ஏரியா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் கொண்ட ஒரு மொபைல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம் 1 சிம் 2 அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய மொபைலை ஆன் பண்ணிடலாம். நம்மளுடைய மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே MIUI 11.04 அப்படின்ற வெர்ஷனில் தான் ஓடிட்டு இருந்த கேமரா. அந்த டாட் நாட்ச் செட்டப் உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன். மொபைல் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு டிசைன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பவுச்சு போட்டு நம்ம மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ அதனால் வந்து நம்ம கிரிப் நார்மலாகவே கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை போட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துலாம் பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி இருக்குது அப்படின்றத.
ஸோ இந்த பவுச் ஒயிட் கலர் அப்படின்றதுனால பவுச் போட்டிருக்க மாதிரியே பெருசாக ஒரு டிஃபரன்ஸே நமக்கு தெரியல. ஸோ நல்லபடியாக நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நமக்கு ஒரு டியூபி பவுச் தேவை. ஸோ இந்த மொபைல் எடுக்கக்கூடிய கேமரா இமேஜ் பிக்ஸ் எல்லாத்தையும் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் பை 2PI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மொபைல் தான். அண்ட் ட்ராப் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது, பிகாஸ் பிளாஸ்டிக் ப்ரூஃப் அப்படின்றனால தான். ஸோ இதுவும் இதில் ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் மல்டி டச் ஸ்க்ரீனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவி ப்ரொடெக்டட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூரேஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுவும் வந்து பெருசாக நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்ற வகையில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ரெட்மி தரப்புல இருந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. டோரில் நம்மளுடைய மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு மொபைல் இன்னும் கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப்பையும் கொடுத்து பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒருவேளை இந்த மொபைலை பத்தின ஒரு சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. அண்ட் இந்த மொபைலை பத்தின கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மண்டில் தன் பை ஃப்ரம் நான் உங்கள் RJ SILLU. ஷைனிங் ஆஃப். டாடா பை பை எவரிவன். டேக் கேர்.